ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தங்கத்தோட விலை 2000-3000ன்னு வரலாறு காணாத அளவுக்கு அதிகமாயிட்டே இருந்துச்சு. என்னடா நம்மலாம் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல தான் அதே 2000-3000ன்னு நாளுக்கு நாள் குறைய தொடங்கியிருக்கு. இப்போ நம்ம தங்கம் வாங்கலாமா? இந்த விலை குறைவு தற்காலிகமானதா இல்ல இந்த நிலையே தொடருமா அப்படின்ற பல குழப்பமான கேள்விகள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம எல்லாருமே தங்கத்தோட விலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க டைம்ல வெள்ளியோட விலையில மிகப்பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விலை குறைவுக்கான காரணம் என்ன? உங்க கேள்வி நியாயமானதுதான். தங்கத்தோட விலை 1,00,000 தொட்டப்ப அடடா நம்ம தங்கத்தை வாங்காம தவற விட்டுட்டோமே அப்படின்னு யோசிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ தங்கத்தோட விலை சற்று குறைஞ்சிருக்கிற டைம்ல தங்கம் வாங்க இது சரியான டைம் தானா அப்படின்னு யோசிக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. சந்தையில ப்ராஃபிட் புக்கிங், பொருளாதார மாற்றம், டாலரோட மதிப்பு உயர்வு அப்படின்ற பல காரணங்களால தங்கத்தோட விலை குறையும். இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம யோசிச்சு சரியான முடிவா எடுக்கணும். தங்கம் மற்றும் வெள்ளி விலை குறைவதற்கான முக்கிய 4 காரணங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ராஃபிட் புக்கிங். அதாவது முதலீட்டாளர்கள் தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொடும்போது அவங்களோட ப்ராஃபிட்டை லாக் பண்ணிக்க விரும்புவாங்க. அதே மாதிரி தங்கத்தை அதிக விலை கொடுத்து வாங்கினவங்க விற்று லாபம் பார்க்கும்போது சந்தையில தேவை குறையுது, அதனால தங்கத்தோட விலையும் குறையுது. இது ஒரு சாதாரண சந்தை நிகழ்வு தான். அமெரிக்க டாலர் மற்றும் வட்டி விகிதம். பொதுவா அமெரிக்க டாலரோட மதிப்பு கூடும்போது தங்கத்தோட விலை குறையும். அது மட்டும் இல்லாம அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை குறைக்க வாய்ப்பில்லைன்னு வரும்போது முதலீட்டாளர்கள் தங்கத்தை விட டாலர் சார்ந்த முதலீடுகளை விரும்புவாங்க. அதனாலையும் தங்கத்தோட விலை குறைய வாய்ப்பு இருக்கு. தேர்ட் பாயிண்ட், புவிசார் அரசியல் பதற்றங்கள் தணிவு. போர்கள் அல்லது அரசியல் பதற்றமான சூழ்நிலையில தங்கத்தோட விலை ஏறும். தற்போது உலக அளவில் அரசியல் பதற்றங்கள் சற்று குறைவாக உள்ளதால் பாதுகாப்பான முதலீட்டின் தேவை குறைந்து தங்கத்தின் விலை குறைந்துள்ளது. ஃபோர்த் பாயிண்ட், பண்டிகை கால தேவை தணிவு. அதாவது இந்தியா போன்ற நாடுகள்ல தீபாவளி போன்ற பண்டிகை அப்போ மக்கள் தங்கம் வாங்க ஆர்வம் அதிகமா காட்டுவாங்க. அதனாலேயே தங்கத்தோட விலை அதிகமாகுது. இதற்கான தேவை முடியும் போது சந்தையில தங்கம் வாங்கறதுக்கான ஆர்வம் குறையும். இதனாலேயே தங்கத்தோட விலையும் கிராஜுவலா கம்மியாகிறது வழக்கம் தான். சரி, இப்போ நான் உங்க கேள்விக்கு வரேன். இப்போ தங்கம் வாங்கலாமா வேண்டாமா? இந்த சூழ்நிலையில தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குவது சரியா அப்படின்ற உங்க கேள்விக்கு என்னோட பதில் என்னன்னா, உங்களோட தேவை மற்றும் முதலீட்டு காலத்தை பொறுத்ததுதான் அது. தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இப்ப தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா வாங்கலாம். உங்க வீட்டுல கல்யாணம், சீமந்தம் இல்ல வேற ஏதாவது விசேஷம் இருந்தாலும் இப்பவே தாராளமா வாங்கலாம். ஏன்னா இது உச்சபட்ச விலையை விட இந்த விலை குறைவுதான். தங்க நகைகள் வாங்கும் போது விலைய ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்க்கணும். ஏன்னா நகைகளுக்கான சேதாரம், ஜிஎஸ்டி போன்ற கூடுதல் செலவுகளும் இருக்கும். தங்கத்தோட விலை இன்னும் குறையும்னு வெயிட் பண்ணவே வேண்டாம், தாராளமா இப்பவே வாங்கலாம். ஏன்னா உங்க தேவைக்கேற்ப சேமிச்சு வைக்கிறதுல தப்பே இல்லை. அதே மாதிரி இன்வெஸ்டர்கள் தங்கத்தை மொத்தமா வாங்கவே வேண்டாம். ஏன்னா ஒரே நேரத்துல மொத்த பணத்தையும் ஒரே இடத்துல ஒரே நேரத்துல முதலீட்டு செய்யறது நல்லதில்லை. ஏன்னா தங்கத்தோட விலை குறையவும் வாய்ப்பு இருக்கு. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், SIP, இது தங்கத்தை சேமிச்சு வைக்க ஒரு சிறந்த வழி அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா தங்கம் விலை குறையும் போதெல்லாம் ஒரு சிறிய தொகையை எடுத்து சேமிச்சு வச்சுட்டே வரணும். இதை ஆவரேஜ் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த சில மாதங்களுக்கு பணத்தை பிரிச்சு முதலீடு பண்ணுங்க. நீங்க முதலீடு பண்றதுக்கான காலவரம்பு 5 ஆண்டுகளுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா இப்ப இருக்க தங்கம் விலைக்கு ஒரு சிறந்த என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். தங்கம் எப்பவுமே பணவீக்கத்திற்கு எதிரான ஒரு சிறந்த காப்பீடுன்னு நான் சொல்லுவேன். வெள்ளி விலையோட சரிவு சற்று அதிகமாவே இருக்கு. எதிர்காலத்துல தொழில்துறை தேவை அதிகமாகும் அப்படின்றதுனாலயே நீண்ட கால முதலீட்டுக்கு வெள்ளி ஒரு அட்ராக்டிவ் சாய்ஸாவே இருக்கும். தங்கம் வாங்க நகை கடைக்கு மட்டுமே செல்ல வேண்டிய அவசியம் இல்ல. முதலீட்டாளர்களுக்கு சில சிறந்த வழிமுறைகள் இருக்கு. சவரன் தங்க பத்திரங்கள், STB அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிறந்த முதலீட்டு முறை. வட்டி கிடைக்கும், வரி சலுகை இருக்கும், சேதாரம் இல்ல, அரசாங்கமே வெளியிடுறாங்க. கோல்டு ETF மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது டிஜிட்டல் முறையில் தங்கம் வாங்கலாம். விற்று பணமாக்குவது ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாம இதுக்கு சேதாரமோ ஜிஎஸ்டியோ இல்லை. பிசிக்கல் கோல்டு, தங்கத்தை நகையாவோ இல்ல நாணயமாவோ வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட தனிப்பட்ட பயன்பாட்டிற்கும் இல்ல அவசர தேவைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
சுருக்கமா சொல்லணும்னா தங்கத்தோட விலை குறைஞ்சதுக்கான காரணம் ப்ராஃபிட் புக்கிங், டாலரோட மதிப்பு, அது மட்டும் இல்லாம புவிசார் அரசியல் பதற்றங்கள் தணிவு. இப்ப தங்கம் வாங்கலாமா? ஆமா, கண்டிப்பா வாங்கலாம். நீங்க ஒரு நீண்ட கால முதலீட்டாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மொத்தமா இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு செய்வது ஒரு சிறந்த வழியா இருக்கும். உங்களோட மொத்த முதலீட்டுல இருந்து 5% இருந்து 10% வரை தங்கம் மற்றும் வெள்ளியில இருக்கிறது உங்க போர்ட்போலியோவை பாதுகாக்கும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.